ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதி ராஜாவுடைய மறைவு அப்படிங்கிறது தமிழ் திரை உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் சோகத்தையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த விஷயம் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தினரில் ரொம்பவே மனவேதனை அடைந்ததோடு மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய இந்த துர்சம்பவங்களால் ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா மன வருத்தத்தோடு ரொம்பவே அவங்க நிலை குலைந்து போய்விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது பாரதி ராஜா அவர்களுடைய தங்கை பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய அண்ணனினுடைய மறைவு செய்தி கேட்டு பார்க்கும் பொழுது மயங்கி கீழே விழுந்து கதறி கதறி அழுதிருக்காங்க. இந்த சம்பவம் அப்படிங்கிறது ரொம்பவே பார்த்திங்கன்னா காண்போரின் உள்ளத்தை ரொம்பவே உருக வைத்திருக்கிறது. மேலும் மோசமான ஒரு சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே அதாவது அவங்களுடைய சொந்த ஊருக்கு தான் பாரதி ராஜா அவர்களை எடுத்து சென்று அங்கே தான் இறுதி சடங்கு செய்து நல்லடக்கமோ பண்ணியிருக்காங்க. சொந்த ஒரு தேனிக்கு எடுத்து செல்லப்படும் பொழுது பார்த்திங்கன்னா அவருடைய தங்கை அப்படிங்கிறவங்க ரொம்பவே மனவேதனை அடைந்து கதறி அழுது அந்த காட்சி அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது உண்மையிலே சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காண்போரை ரொம்பவே பார்த்திங்கன்னா நிலைகுலைய வைத்திருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அப்படி அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றின தகவலோடு இன்னும் பரபரப்பான தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் கிராமத்துடைய மண் வாசனையை உலகம் முழுவதும் கொண்டு சென்ற இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தனது படைப்புகளின் மூலமாக தனித்துவமான இடத்தை பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் மறைந்த பிறகும் அவருடைய நினைவுகளும் நிறைவேறாத கனவுகளும் ரசிகர்கள் மத்தியில் தொடர்ந்து பேசப்பட்டு வருதுங்க. அந்த வகையில் நடிகை குஷ்புவை மையமாக வைத்து ஒரு வித்தியாசமான திரைப்படம் இயக்க வேண்டும் அப்படின்னு பாரதி ராஜாவின் ஆசை குறித்து வெளியாகியிருக்கக்கூடிய தகவல்கள் ரசிகர்களை நெகிழ்ச்சி அடைய செய்திருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் பார்த்தீங்கன்னா அவருடைய மறைவு செய்தி அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் திரைப்படம் மூலமாக நிறைய பேரை நடிகைகள் ராதிகா, ராதா, ரேவதி, குஷ்பு அப்படின்னு நிறைய நடிகைகளை அறிமுகம் படுத்தியவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடிகர்களாக கார்த்திக் அந்த மாதிரி நிறைய நடிகர்களை அவர் அறிமுகப்படுத்தியிருந்தார். முன்னணி நடிகர்களை வைத்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் இயக்கிய படங்கள் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றி படமாகவே அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்படி திரைப்படம் மூலமாக மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றவர் அப்படின்னு சொன்னால் பாரதி ராஜா அப்படின்னு சொல்லலாம். அவருடைய மனதில் இடம் பெற்றிருப்பது அவருடைய தங்கை அப்படின்னு தாங்க சொல்லணும். அவருடைய தங்கை மீது அளப்பரிய அன்பு கொண்டவர் பாரதி ராஜா அப்படின்னு சொல்லலாம். அவர் பல பேட்டிகளில் தன்னுடைய தங்கையை பற்றி பார்க்கும்பொழுது ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பாரதி ராஜா பார்த்தீங்கன்னா தேனி, அவருடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா தேனி. வருடத்திற்கு 2 முறை கட்டாயம் பார்த்தீங்கன்னா அவர் சொந்த ஊரான தேனிக்கு செல்லும் பொழுதெல்லாம் தன்னுடைய தங்கையையும் பார்த்து வருவது அப்படிங்கிறது வழக்கமாகவே வைத்திருக்காரு. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2026 வருடத்தில் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சோகம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. அதுதான் பாரதி ராஜாவுடைய மரண செய்தி. அவர் பார்த்தீங்க அப்படின்னா தங்கையுடைய வீட்டிற்கு, சொந்த வீட்டிற்கு பார்க்கும் பொழுது உயிரற்ற ஒரு உடலாக சென்ற அந்த ஒரு தருணம் அப்படிங்கிறது தங்கையை நிலைகுலைய வைத்ததோடு மட்டும் இல்லாமல் உருகுலைந்து சென்ற தங்கை மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. அதற்கு பிறகு அவங்கள சமாதானப்படுத்தி நீர் கொடுத்து அவங்கள தேற்றிய பிறகும் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் மீது வைத்திருக்கிற அந்த பற்று, அந்த பாசம் பார்க்கும் பொழுது அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாத மாதிரியான விஷயங்கள் அவங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதாவது எப்பொழுதுமே என்னை பார்க்க தவறாமல் வந்துடுவியே, இப்போ என்னன்னா என்ன இப்படி பார்க்க வந்திருக்கியே, இதுக்கப்புறம் நான் அவங்கள எப்படி பார்க்க போகிறேனோ, இன்னும் என்னென்னலாம் பார்க்க போகிறேனோ, உன்னை இப்படித்தான் நான் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை பேசி கதறி கதறி அழுதுருக்காங்க. அவங்களுடைய அழுகை தாழாமல்
பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இந்த சம்பவம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிர்வலைகளையும் அங்கே இருந்தவர்களை வந்து மனதை உருகுலைக்க வைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு தங்கையினுடைய பாச போராட்டம் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக தெரியும் பொழுது மற்றவர்கள் காண்போரை பார்க்கும் பொழுது ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா மனவேதனையை அடைய செய்திருக்கிறதுங்க. இந்த சூழ்நிலையில தாங்க பாரதி ராஜாவை பற்றிய பல விஷயங்கள் பார்க்கும் பொழுது சமூக வலைதளங்களில் வந்து வெளியாகி வந்துட்டுருக்கு. அவரை பற்றிய அவர் நடித்த படங்கள் ஆகட்டும், அவர் பற்றி அவர் வந்து மண் வாசனையோடு அந்த கிராமத்து விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொன்ன விதமாகட்டும், ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் ஏற்றவாறு கதைகள் அமைப்பதிலையும் அவர் கை தேர்ந்தவர் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா குஷ்புவுக்கு அப்படின்னே சொல்லி ஒரு கதையை அவர் வந்து எழுதியதாகவும் கூறப்படுகிறது. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் மகள் திரைப்படத்தில் இணைந்து பணியாற்றியதற்கு அப்புறமா குஷ்புவுக்கும் பாரதி ராஜாவுக்கும் ஒரு நல்ல நட்பு உருவானதாக சொல்கிறாங்க. இது குறித்து குஷ்பு பகிர்ந்த நினைவுகளில் உன்னை வைத்து சிகப்பு ரோஜாக்கள் பாணியில் சிவப்பு நிற ஜடை அலங்காரத்துடன் ஒரு சக்தி வாய்ந்த கதாபாத்திரத்தை மையமாக கொண்ட திரைப்படம் இயக்க வேண்டும் அப்படின்னு பாரதி ராஜா பலமுறை கூறியிருக்கிறாரு அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஆனால் அந்த திரைப்படம் உருவாகும் முன்பே பாரதி ராஜா காலமானதால் அவரது இந்த சினிமா கனவு நிறைவேறாமலே போயிருக்கிறது. பாரதி ராஜா தனது இறுதிகால பேட்டிகளில் கூட நான் எடுத்த படங்கள் மிக குறைவு, இன்னும் சொல்லப்படாத ஆயிரக்கணக்கான கிராமத்து கதைகள் இருக்கின்றன அப்படின்னு வருத்தத்துடன் குறிப்பிட்டிருந்தார். கிராமங்களின் வாழ்க்கை, மனித உறவுகள், பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டு திரைப்படங்களில் பதிவு செய்வது அவசியம் அப்படின்னு அவர் வலியுறுத்தி இருந்தார். நகரமயமாக்கல் வேகமாக அதிகரித்து வரக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய வேர்களையும் கிராமத்து வாழ்க்கை முறையையும் மறந்துவிடக்கூடாது என்பதே அவரது நிலைப்பாடாகவே இருந்தது. புதிய தலைமுறை இயக்குநர்கள் கிராமங்களின் உண்மை வாழ்க்கை அனுபவங்களையும் அங்கு இருக்கக்கூடிய மக்களின் உணர்வுகளையும் திரைப்படங்களின் மூலம் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இன்று பாரதி ராஜா உடலால் நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவர் உருவாக்கிய திரைப்படங்களும் கதாபாத்திரங்களும் தமிழ் சினிமாவின் வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும். குஷ்புவை வைத்து ஒரு தனித்துவமான திரைப்படம் இயக்க வேண்டும் என்ற அவரது ஆசை நிறைவேறாமல் போனாலும் அவர் விட்டு சென்ற படைப்பாற்றல் மரபு தொடர்ந்து தலைமுறைகளை ஊக்குவித்து வருகின்றன அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய திரைப்படங்கள் அப்படிங்கிறது மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். பல சதாப்தங்களாக தமிழ் சினிமாவின் முகத்தை மாற்றிய படைப்பாளியாக போற்றப்பட்ட பாரதி ராஜா அவர்கள் தனது திரைப்படங்களின் மூலமா கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதில் அழியாத இடத்தை பிடிச்சிருந்தார். அவரது மறைவை அடுத்து அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள், ரசிகர்கள் அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் குடும்பத்தினரின் துயரம் அனைவரையும் நிகழ்ச்சியடைய செய்துள்ளது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் தேனி அள்ளி நகரத்தில் இருக்கக்கூடிய குடும்ப வீட்டில் வசித்து வரும் பாரதி ராஜாவின் தங்கை பாரதி தனது அண்ணனை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருக்காங்க. சிறு வயது முதலே திரைப்பட உலகத்தில் அவர் அடைந்த உச்சம் வரை பல்வேறு சம்பவங்களை நினைவு கூர்ந்தவங்க கண்ணீர் மல்க பேசிய வார்த்தைகள் அங்கிருந்தவர்களை மட்டுமின்றி அவரது ரசிகர்களையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது அப்படின்னு நான் சொல்லணும்.